உங்கள் ஆரோக்கியத்தில் எங்கள் அக்கறை. காசஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் 4 விதத்தினால இது வர ஆரம்பிக்குதுங்க. ஒன்னு வந்து ஜெனடிக், பரம்பரையா அவங்க உடம்புல இருந்து உங்க அப்பா அம்மாக்கு இருந்து அப்புறம் இது அஃபெக்ட் ஆகுது. அடுத்தது இன்ஃபெக்ஷியஸ் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ரீசனால வைரல் இன்ஃபெக்ஷன் உள்ள போயிட்டு ஸ்பைனல் கார்டு உள்ள போயிட்டு அப்புறம் இதனால அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தாலும் இது கொஞ்சம் கொஞ்சமா இது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பை நேச்சுரலாவே ஒரு உடம்புல டிசீஸா கன்வெர்ட் ஆகி அது உடம்புல இருந்து அப்புறம் இந்த நர்வ் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணும். கோல்டு கிளைமேட்ல வெரி மைனஸ்ல இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பீப்புளுக்கு இது அஃபெக்ட் ஆகலாம்னு சொல்றாங்க. இதுல நான் விட்டமின் டி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்ப கொடுக்குறேன். இட் ப்ரொடெக்ட்ஸ் தி நர்வ் ஃப்ரம் டேமேஜ், இல்லனா டேமேஜ் ஆனதை ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த விட்டமின் டி பெருசா ஹெல்ப் பண்ணுது. இட்ஸ் ரெகுலேட்ஸ் தி இம்யூன் ஃபங்க்ஷன் செல். சோ இது ரெகுலேஷனோட கம்மி ஆச்சுனாலோ அப்ப ஈஸியா உங்க ஆட்டோமியூன் டிசீஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும் பெருசா. நீங்க இது உள்ள விடாம பாத்துக்கணும் அப்படின்னா உடம்புல விட்டமின் டி எப்பவுமே above 30 லெவலுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும்.